இந்த கேரளா ஸ்டோரி ஒரு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது ஒரு உண்மையான விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டியது. அதனோட தொடர்ச்சியாக கேரளா ஸ்டோரி 2 கோஸ் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பின்னர் டீசர் வெளியிடப்பட்டது. இந்த டீசர் ட்ரெய்லர் வெளியே வந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு தரப்புல இருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து சமூக நிலையத்திற்கு சீரழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா உயர் நீதிமன்றத்தை நாடியிருக்கார்கள். கேரள நீதிமன்ற நாடும்போது அங்கே தனி நீதிபதி பெஞ்சு போடுது. அப்போ அதை வழக்கை விசாரித்த கொரியன் தாமஸ் என்பவர் படத்திற்கு வந்து 15 நாட்கள் தடை விதிக்கப்பட்டார். என்னில் இந்த படத்தின் தரப்பின் சார்பாக வந்து இதன் மேல்முறையீடு போட்டது. மேல்முறையீடு போகும்போது எதற்காக இது தடை விதிக்கப்பட்டது அப்படி காரணம் கேட்கப்படும் போது, தணிக்கை வாரியம் முறையான வழிகாட்டுதலை பின்பற்றாமல் படத்திற்கு சான்றிதழ் வழங்கியது, அதன் காரணமாக தனி நீதிபதி வந்து தடை விதித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்காங்க. பட் உயர்நீதி அமர்வு வந்து இந்த தெளிவாக அதை விசாரிக்கப்பட்டு தனி நீதிபதியின் தடையை வந்து நாங்கள் வந்து நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கை வாரியம் படத்தை முழுமையாக பார்த்திருக்கு. ஒரு சில இடங்களுக்கு உண்டான தவறுகள் இருந்தாலும் அதன் பின்விளைவுகள் வந்து நடக்கும் போது அதை கையாளலாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் தடையை நீக்கி உத்தரவிட்டிருக்கு. இந்த செய்தி எப்படி பாருங்க? தி கேரளா ஸ்டோரி 1, தி கேரளா ஸ்டோரி 2. முதல்ல அந்த கேரளா ஸ்டோரி 1 அப்படிங்கிற கூட படம் வரும் பொழுது அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு என்பது இருந்தது. அதே போலதான் தி கேரளா ஸ்டோரி 2 என்கிற படம், இந்த படம் ட்ரெய்லர் வெளிவந்த உடனே இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாயிருக்கிறது. நம்ம இதுல வந்து 2 விஷயத்தை நாம வந்து இதுல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு, இங்க அதிக அளவுல இந்த நாட்டுல பேசக்கூடிய கருத்து சுதந்திரம். இந்த கருத்து சுதந்திரம் என்பது எப்படி மாறுபடுகிறது என்பது முதல் ஒரு பார்வை. இன்னொன்னு, திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் என்று பலருக்கும் அறிவுரை கூறும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் மட்டும் விமர்சனங்களுக்குள்ளாக வேண்டும்? இந்த 2 கேள்விதான். இப்ப கருத்து சுதந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப கண்ணாபின்னான்னு சொல்லிட்டு இப்ப குறிப்பாக இப்ப இன்னொரு படம் கூட வந்திருக்கு இதே சமயத்துல, ஒரு பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில டைட்டிலே அந்த மாதிரி வச்சு ஒரு படம் கூட வந்தது. இப்ப அதற்கு கூட அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிவைத்து பல படங்கள் இங்க வந்திருக்கிறோம், தமிழகத்திலும் வந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட படங்கள் வந்த பொழுது அந்த படங்கள் வந்து இப்படி தவறாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரும் அதை எதிர்க்கவில்லை. நிச்சயமாக பல்வேறு படங்கள்ல வந்து சித்தரிப்பு கதாபாத்திரம் வந்து சித்தரிப்பது மாற்று மதத்தினர் வந்து ஒவ்வொரு கருணை கடவுளாக காட்டுவதும், இன்னொரு மதத்தினர் வந்து உபதி பட்டையெல்லாம் அடித்தவர்கள் வில்லனாக காட்டுவதும் இருக்கு. பல படங்கள்ல இயல்பாகவே அது இயல்பாக இருப்பது மாதிரி அது திணிக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்ப அதை பத்தி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு இங்க வழி இல்லை, படைப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்க பலர் வந்து பேச வருவாங்க. சரி, அப்ப இந்த படத்தையும் நீங்க ஏன் கருத்து சுதந்திரத்தோட நீங்க பார்க்க கூடாது? ஏன் ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இல்லையா? ஏன் அப்படின்னா, இந்த படம் 2 படங்களுமே உண்மையாக நடந்த சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா 2 படத்திலையுமே வந்து லவ் ஜிஹாத்தினுடைய கொடூரங்களை குறித்து விவரித்திருக்கிறார்கள். நான் கேரளா ஸ்டோரி 1 அப்படிங்கிற படத்தை நான் முழுவதுமாக நான் பார்த்தேன். அந்த கேரளா ஸ்டோரி 1 படத்தினுடைய முடிவிலேயே இந்த சம்பவத்தினால், அதாவது குறிப்பிட்ட அந்த படத்துல காமிக்கக்கூடிய அந்த கதை என்ன இருக்கிறதோ அது சொந்த வாழ்க்கையிலேயே நடந்த அந்த பெண்கள், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்களின் பெற்றோர்கள் கொடுத்த பேட்டிகளும் அதுல இருந்திருக்கு. அப்படின்னு பார்க்க போனா இது வந்து ஒரு ஆவணப்படம். முழுமையாக என்ன நடந்ததோ அந்த நடந்ததை அப்படியே வச்சு ஒரு கதையாக எழுதியிருக்கிறார்கள். அதையும் அப்ப உங்களால ஏத்துக்க முடியல? இன்னைக்கு கேரளா ஸ்டோரி 2 படம் வந்த பிறகு, இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு, இந்த பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு, இந்த சம்பவத்தினால் அதுல ஒரு 3 சம்பவங்கள் அந்த படத்திலையும் இந்த படத்திலையும் குறிப்பிட்டு வந்திருக்கிறார்கள். அதுல பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் மேடை ஏறி இது எங்கள் சம்பவம், இது எங்கள் வாழ்க்கையில் நடந்தது, இதைத்தான் இவர்கள் படமாக்கி இருக்கிறார்கள் என்று பேசின பிறகும் ஏன் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இன்னைக்கு இந்த லவ் ஜிகாத் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஏன் துடியாக துடிக்கும்? நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை ஏன் மறைக்க வேண்டும்? ஏன் இதே கேரளாவில் கிறிஸ்தவர்கள் பிஷப்புகள் எல்லாம் வந்து ஒரு போராட்டத்துல கூட ஈடுபட்டார்களே, கிறிஸ்தவ பெண்களை காக்க வேண்டும், இன்னைக்கு லவ் ஜிகாத்தினால் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் பேசிக் கொண்டிருந்த வரைக்கும் அவர்களுடைய குரல்கள் இங்கே எடுபடவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து இதை பத்தி பேசும் பொழுது இந்த குரல்கள் இங்க ஒழித்த பொழுது அப்பயும் என்ன பண்ணாங்க?
ஐயையோ அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கிறிஸ்தவர்கள் வாயை அடைக்க முற்பட்டார்களே தவிர இதற்கு தீர்வு காண முடிவு வரவில்லை. அப்ப இந்த மாதிரியாக தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்கின்றன. பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு படமாக எடுத்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அது இல்லை அப்படின்னு நீங்க மறுக்கலாம், ஆனால் அது சொல்லவே கூடாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்ப அது கருத்து சுதந்திரத்தை பாதிப்பதாக இல்லையா? நீங்க ஒரு இந்து தெய்வத்தை கேவலமாக சித்தரித்து படம் எடுப்பார்கள், இந்து தெய்வத்தை கொச்சையாக வைத்து படம் எடுப்பார்கள், கவிதை எழுதுவார்கள். என் சம்பந்தமே இல்லாம மலக்குழி மரணம் நீங்க ஒருத்தன் கவிதை எழுதுறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி கவிதை எழுதுவார்கள். அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் அதை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்ப இதை ஏண்டா இங்க நீ சேர்த்த, இதை ஏண்டா இங்க கொண்டு வந்து வச்ச அப்படின்னு நம்ம கேட்டா, இதை கருத்து சுதந்திரத்தோடு பாருங்கள், இதை ஏன் நீங்கள் வந்து உள்நோக்கத்தோடு பார்க்குகிறீர்கள்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்போம். அப்ப அந்த காட்சிகளை எடுப்பதற்கு இங்க யாரும் முன் வர மாட்டார்கள். ஆனால் உண்மையான கதைகளின் அடிப்படையில் படம் எடுத்தால் அதுக்கு நீங்க வந்து சென்சார் கொடுக்கணும். தமிழகத்துல சில படங்கள் வெளிவராமல் போன படங்கள் அந்த மாதிரி இருக்கு. டிரான்ஸ் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த படம் கேரளாவில் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆன படம், வெற்றி பெற்ற படம். என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் தான். அதே படம் தமிழகத்துல ஓடவே விடல, தியேட்டரை யாரும் கொடுக்க முன் வரவில்லை. இப்பயும் கூட இந்த கேரளா ஸ்டோரி 2 படத்துக்கு தமிமுன் அன்சாரி மறைமுகமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். தியேட்டர் உரிமையாளர்கள் யாரும் வந்து இந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதே சம்பவம் தான் காஷ்மீரி ஃபைல்ஸ் என்ற படத்துக்கும் நடந்தது. காஷ்மீரி ஃபைல்ஸ்ல இருந்ததுன்னா ஒவ்வொரு சம்பவத்துக்குமே அவர் ஆவணம் வச்சிருந்தார். இன்னும் சொல்ல போனா காஷ்மீரில் நடந்த கொடுமைகளினுடைய 1% தான் படமாக எடுத்து போட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்து இன அழிப்பு நடந்தது. அந்த இந்து இன அழிப்பினுடைய உண்மை சம்பவங்களை 1% வெளிக்கொண்டு வந்ததையே தாங்க முடியாமல் அந்த படத்தையும் ஓட விடாமல் நீங்க தடுத்தீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க கருத்து சுதந்திரம் தான் கேட்கிறேன். இது கருத்து சுதந்திரத்துக்கு உண்மை இல்லை, என்ன சம்பவமோ உண்மையான சம்பவம், ஏன் அந்த உண்மையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன்னா இதெல்லாம் தெரிந்தால் உங்களுடைய இன்னொரு முகம் இங்கே வெளிவரும் என்ற பயமா அப்படி என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? ஏன் அதை ஏத்துக்கோங்களேன் இந்த படத்தை. அதனால இன்னைக்கு வந்து இந்த கேரளா ஸ்டோரி 2 அப்படி அந்த படத்திற்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றம் வந்து அந்த தடையை நீக்கி அந்த படத்தை வந்து வெளியிட்டிருப்பது என்பது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரியாக நடக்கக்கூடிய இது விழிப்புணர்வு படம். இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா இப்படிப்பட்ட விழிப்புணர்வு படங்களுக்கு வந்து தடை என்று ஒன்று வருவது என்பதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே கிடுகு என்ற படம் தமிழகத்துல இதே போல எடுக்கப்பட்டது. அதற்கு பல சென்சார் கட்டுகள்லாம் வச்சாங்க. அந்த படத்துல இதே போலதான் உண்மை சம்பவங்களை தான் வெளியில எடுத்து சொல்ல முற்பட்டிருந்தார்கள். உண்மையாக மனு சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து வெளியில சொல்ல முன் வந்தார்கள். அப்ப அந்த படமே இது வரைக்கும் வெளியில வரலையே, எந்த தியேட்டரும் அதை நீங்கள் வந்து கொடுக்கறதற்கு அனுமதிக்கவில்லையே. அப்ப தொடர்ந்து உண்மையான படங்கள் அந்த கருத்துக்களின் அதாவது உண்மை சம்பவங்களின் அடிப்படையில வெளியில வர படங்கள் என்பது இங்கே தடுக்கப்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனா அதற்கு முதல் முறையாக அந்த படத்தை வந்து இன்னைக்கு படத்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேரளா ஸ்டோரி 2 படத்தை தமிழகத்தில் திரையிட விடுவார்களா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு யார் கையில இந்த படங்கள் யார் நினைத்தால் படம் வரும், எந்த நிறுவனம் நினைத்தால் படம் ஓடும் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். அதனால அப்படியே ஒருவேளை ஏதாவது ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் நடந்தாலும் ஓடினாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத துலுக்க இயக்கங்கள் அதை ஓட விடாமல் செய்துவிடும் என்பதிலும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து அந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா என்றால் கொடுக்காது. அப்படிங்கக்கூடிய சமயத்துல அவர்களும் அழுத்தம் கொடுத்து அந்த படத்தை எடுக்க விடுவார்கள். ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு வந்த காந்தாரா 2 படத்தையே வந்து ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்த ஒரு இடம் நம்ம தமிழகம். ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு படம் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதில் குறிப்பாக இருந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய நிறுவனர்கள். அப்படிங்கக்கூடிய பட்சத்துல இந்த படத்தை இங்க ஓட விடுவார்களா என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த படம் ஒருவேளை OTTயில திரையிடப்பட்டால் அவசியம் அனைவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும். அனைத்து இந்துக்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டும், பெற்றோர்கள் பார்க்க வேண்டும்.
இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். பெண்கள், இந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்த படம் மூலம் ஒரு விழிப்புணர்வு படம், இதை அவசியமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.